பிரைஸ் தி லார்ட். ஒரு காகம் ஒன்று ஒரு புறாவை கொள்றதுக்காக வேகமாக துரத்திட்டு போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு சின்ன பையன் போய் அந்த புறாவை அந்த காகத்திட்டிருந்து காப்பாற்றி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரொம்ப அன்பாக அந்த புறாவை வளர்க்குறான். அந்த புறாவுக்கு தேவையான எல்லா உணவையும் கொடுக்குறான். அந்த வீட்டில் வளர்ந்தனால அதுக்கு புறாவுக்கு தேவையான சுத்தமான தண்ணி ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறான். அந்த புறாவும் இவன் மேலே ரொம்ப அன்பாக இருக்குது. ஒரு சில நாட்கள் கழித்து அந்த புறா வளர்ந்து வந்துட்டுருக்கு. திடீர்னு இந்த பையன் ஊருக்கு போயிடுறான். வெளியூர் போயிட்டு ரொம்ப நாள் கழித்து திரும்பி வரான். ரொம்ப நாள் கழித்து திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த புறா அந்த வீட்டில் இல்லை. அந்த புறாவை தேடிட்டே இருக்கேன். எல்லா பக்கமும் போய் தேடுறான். ஆனால் அந்த புறா கிடைக்கவே இல்லை. ஒரு சில நாட்கள் கழித்து அந்த புறா அந்த வீட்டின் மேற்கூரையின் மேல் வந்து உட்கார்ந்தோடனே இந்த சின்ன பையனுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். அதை கூப்பிட்டு பார்க்குறான். ஆனால் அந்த புறா வரமாட்டேங்குது. அதுக்கு பிடிச்சதான உணவு எடுத்து கையில் வச்சு அதை கூப்பிட்றான். அப்பையும் வரமாட்டேங்குது. அந்த புறா இவனை பார்த்த பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, நீ தானே என்னை விட்டுட்டு போயிட்டியே, இவ்வளோ நாள் நீ எனக்கு சாப்பாடு போடல, என்னை நீ கவனிக்கவே இல்லை, என்னை பார்க்க வரலையே அப்படின்னு அந்த புறா ஏக்கத்தோடு பார்க்குற மாதிரி இந்த பையனுக்கு தோணுச்சான். அவன் என்ன பண்ணனா, மேலே போய் ஏறி அந்த புறாவை எப்படியாவது கீழே கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணுறான். ஆனால் அவனால் முடியல. கீழே ஒரு கட்டை கிடக்குது, அதை எடுத்து வீசுறான். அப்படியாவது அந்த புறா தன்கிட்ட வரும் அப்படின்னு. ஆனால் வீசுனதுனால என்னாச்சு அப்படின்னா, அந்த புறாவுக்கு அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது அப்படியே மயங்கி கீழே விழுந்தது. அதை எடுத்து தன் கையில் வச்சுட்டு அந்த புறாவை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கிறான். ஐயோ, என் புறாவை நானே அடிச்சிட்டனே அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறான். அந்த புறா அவன் அடித்ததுக்காக கோவப்படல. அவன் அடிச்சிட்டான் அப்படின்னு அவனை விட்டு பறந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கல. அதை மெதுவாக சாந்தமாக அவன் மடியிலேயே இருந்தது. அப்படியே அவனை உத்து பார்த்துட்டு அந்த புறா தலையை தொங்க போட்டு செத்துருச்சு. அவன் தேம்பி அழுதுறான். ஐயோ, என் புறாவை நானே கொன்னுட்டனே அப்படின்னு தேம்பி அழுதுறான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வெண்புறாவை, அந்த வான்புறாவை நமக்காக கொடுத்திருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்ம அநேக நேரங்களில் அவரை விட்டு பிரிஞ்சு போகும்போது, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது அவர் துக்கத்தோடு நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். வேத வசனம் அதுதான் சொல்லுது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. நாம் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வான்புறாவை துக்கப்படுத்தாமல் ஒரு வாழ்க்கை வாழும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவனுடைய சித்தத்திற்குள்ளாக நடத்துவார். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சித்தத்திற்குள்ளாக நடக்கும்போது மிகவும் ஆசீர்வாதம் உள்ளதாகவும் அழகுள்ளதாகவும் மாறும். ஆகவே இந்த வசனத்தின்படி இனி வருகிற நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ நம்ம தீர்மானம் பண்ணி கொண்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை மிகவும் அழகா ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். ஆகவே இந்த வசனத்தின்படி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.